கோபாலி அண்ணான்னு கூப்பிட்டா பல்லு அப்படியே கசாடு கொண்டு போயிருந்தேன். அண்ணா இவளுக்கு ஏன் நீ இருக்கிற வருஷத்துக்கு நான் இருக்கிற வருஷத்துக்கு அண்ணாவை கூப்பிட கூடாதா? ஏன் நீ நான் என்ன ஒட்டிட்டு பிறந்தமா இல்லையா? ஒரு வயசுல பிறந்தமா இல்லையா? உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணா? ஏன்னா முன்னைய பார்த்து இப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க. அண்ணாவை கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? நிஜமாவா? சத்தியமா பிடிக்காது. ஐயோ ஓ பெரியப்பா, உங்க பெரிய 6 மாசமா நான் தான் வச்சிருந்தேன். போன வாரத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன். பெரியப்பா உங்க பெரியப்பா என்னன்னா பெரியப்பான்னு கூப்பிட இப்பேர் விட்டு ஒரு வார்த்தையே சொல்றீங்க. பெரியப்பால பிடிக்காது. அது பிடிக்கலையா? சித்தோப்பா உங்க சின்னையால ஒரு நாளாச்சு நான் பாத்துருக்கேனா? இல்லையா? இல்ல சேத்த வந்தாச்சிருக்கேன். என்ன சித்தப்பா ஏமாத்தடி அலை பண்ணி போற நீ எப்ப போட்டாலும் தெரியுமா? ஆசையா அன்பா பிள்ளை எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவோம்? ஒரு அன்பு பாசம் கூப்பிட்டா ஒரு மகளை எப்படி கொஞ்சணும்? நாய என்னடி குடி தொலைச்ச கரும்பு இப்படிதான் இருக்கு. ஏய் நான் தான் மணக்குதா இல்லங்க. மானிட்டர் மானிட்டர்னா தெரியுதுங்க. அட எலவடுத்தவனே ஏமுடா நான் குடிகாரன் செத்தா கூட அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்க மாட்டேனே. நீ எப்படி நிப்ப? நீ தான் அவனுக்கு முன்னாடி பிளாட்டாய் மலைச்சு புடிச்சு படுத்திருப்பீ. நீ எப்படி குடிகாரன் செத்த எலவுக்கு போக போற? அது எலவுக்கு போக முன்னாடியே பிளாட் ஆயிரும். பிளாட்டாய் மலைச்சு புடிச்சு எடுத்துருப்ப. போட ஒரு பக்கம் கிடக்கும், பாவாடை ஒரு பக்கம் கிடக்கும். ஏய் அந்த வேலையில செய்ய மாட்டாங்க. சரி சரி அப்ப என்ன என்ன வந்தது? அவன கூப்பிடு. நல்லா நல்லா மேக்கப் பண்ணி இருக்கற. அப்படியே வாடா பல்லுங்க ரெண்டு. ஏய் ஏகனா ஏ பாப்பா ஏய் பண்ணிராத. அண்ணி ஏறா எந்திட்டு வச்சியா? டேய் உள்ள படுத்துறேனா? சரி சரி நானா உள்ள வந்திருக்குது. ஒரு கரடி செத்து போயிட்டான். சரி இரண்டாவது கரடி வந்துருச்சு. ஆமா கரடி என்ன? ஓய் அண்ணா எதுக்கு வந்த? ஓய் எதுக்கு கூப்பிட்ட? ஏய் ஓய் உள்ள வந்திருக்குது. சரி என்ன பத்தி எடுத்து சொல்லு. அப்படியே அம்மா அண்ணா அருமையான ஆளு இருக்குது. எங்க? இங்க வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா. எதுல வச்சிருக்கற? கட்டி போட்டுக்கறே கூண்டுல வச்சிருக்கறியா? இல்லம்மா நான் என்ன கட்டி போடுறதுக்கு. அப்புறம் ஆளு பாக்குற நல்லா செட் போற எம்ஜிஆர் மாதிரி இருப்பாங்க. அது தகரம் போனவர் இவரு அது மாதிரியாவா? ஆமா அதே மாதிரி தான் இருப்பான். காசு பணம் நிறைய வச்சிருக்கறான். ஆமா காசு பணம். சரி சரி இப்படியே போய் 2 மாப்பாட்டு கூப்பிட்டா ஓடி வரும். மசனாய் நாட்டு ஓடி வருவான். எலும்புத்துக்கு நான் எப்படி ஓடி வரும் அது மாதிரி ஓடி வருவான். கூப்பிட்டு பாக்குறேன். வரலனா என்ன பண்ற? நான் வந்துறேன். நீ வந்துருவே. மறுபடி கூட்டிட்டு போய் காட்டுல ஒரே வெட்டி வெட்டி விடுவாங்க. போய் உட்காரு. ஓ பாபா அது நான் தான். ஒரு அழகாக ஒரு பாட்டில் விட மாட்டேன். சின்ன வயசுக்கு பாட்டில் விட்டேன். என்னது இப்ப பெருசா பாட்டில் விட்டு சீதாக்கே செத்து. நான் என்ன கேக்குறேன் நீ என்ன கேக்குற? ஏன்னா நீ பாட தெரியுமா? ஆடல் பாடல். ஆடல் பாடல் உனக்கு பழசல வேணுமா பூசல வேணுமா நடுத்தறதுல வேணுமா டப்பாங்குத்துல வேணுமா டிப்பாங்குத்துல வேணுமா? டிப்பாங்குத்துல விடு பார்க்கலாம். டிப்பாங்குத்துல வேணும்யா. பி பாய் 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 என்ன பையன் சிங்கரானக்கு சேலனா பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. பிள்ளை வந்திருக்கும் போது வந்து எடுத்து சொல்றான்னு வருங்க. அதென்ன சாட்ட வரது அடிக்க வரீங்க? ஏய் நான் அடிப்பா அந்த பிள்ளை ஏதாவது சொல்லி போட்டா நடக்கிறத கெட்ட வார்த்தை என்ன பேசுறீங்க? ஏதாவது ஒரு வேற பாட்டு பாடுனா அழகா பாடுங்க. பிள்ளைய பாருங்க நசுக்குங்க. பிள்ளை நம்மளுது. நம்ம கிட்ட இந்த 2 இருக்குது. அங்க போய் சங்க போய் வாங்க பழகலாம். வாங்க பழகலாம் வாங்க. ராசாத்தி உன்னை எண்ணி ஆனா ராசாத்தி
மயிராச்சு தேவடி என்ன தேவடியாங்கிற அது மாதிரி ஒன்று போடுங்க சரியா போயிடும் அப்படி எரியும் ஏன்னா பிள்ளை பார்த்து போய் பிடிக்கிற நல்ல பாட்ட பாடு நல்ல பாட்ட பாடு நல்ல பாட்ட பாடு என்ன பாட்டு வேணும் இதுல விடு பழைய பாட்டு விடு பாடு பழைய பாட்ட பாடு பாட்டுனா தான் போவேன் வயிறு எரியுதாமா பாப்பா ஆமா ஆமா இது பாட்டிலே விட வேண்டாம் வான எரியுது விடுறப்பா எதுல உடனே கரெக்ட் தான் வரா வர வர ஏடா நில்லடா என்ன நீ ஒரு பாட்டு பாடுனா அண்ணா ஓய் கண்ணே ஐயோ கரடி என்ன என்ன கொரடி என்னங்கற அண்ணா கொரடி யா இப்படி கம்பி போட்டுட்டு வந்துற இல்லயா பார் கரடி அண்ணா அந்த கரடி போயிடுச்சு இந்த கரடி நல்லா இருக்குது போயிரா சீக்கிரமா போயிராயா போயிரியா வண்டி ஏறிறியா போகட்டும் அண்ணா ஓய் பேசு வார்த்தைகள் போனால் போகட்டும் ஏயா சலுப்பா இருக்கு யா போனா போகுதுங்கற ஏய் ஓய் ஆகமத்த நாயை அடிச்சு போன நாயை நான் என்ன சொல்றேன் என்ன சொல்ற நான் பேசு வார்த்தைகள் போனால் போகட்டும் வார்த்தை ஆமா எங்க எடுத்தது இதா தங்க கடையில அண்ணா அப்படியே இருந்தாலும் இன்னும் பல்லக்காபாளையம் என்னது பல்லக்காபாளையம் ஆமா ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்று எதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்தார் எதற்காக ஆமா தெரியாது சொன்னா தெரியும் அப்படியே ஆமா இன்னும் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு யாருடைய பிறந்த நாள் இன்னும் ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படி எத்தனாவது பிறந்த நாள் 78வது பிறந்த நாளை கொண்டாடி இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் அப்பேறுபட்ட நாடகம் என்ன நாடகம் உனக்கு தெரியுமா ஆரவழி சண்டை யாருக்கு ஆரவழி சண்டையா மகிடவர் தான் அருவான் சண்டை மகிடவர் தான் அருவான் சண்டை அப்புறம் வசன சேன கல்யாணம் காது கேட்கல அப்படியாக இருந்தாலும் அரங்கேற்ற செய்துள்ள நாடகத்திலே நான் யாரு எனது பெயர் என்ன நான் சொல்லி விட்டேன் நீ சொல்லி விட அப்படி டப்புன்னா புடிச்சுக்குவேன்
இருந்தாலும் நான் யாரு எனது பெயர் என்ன என்ன அறிவித்தேன் அல்லவா தெரிந்ததா உனக்கு தெரியறதுக்கு வழி தெரியலையா எல்லாத்தையும் போட்டு மூடி என்ன போய் கை வச்சு தெரிஞ்சாலும் கேட்டு என் பேர் என்னன்னு சொன்னல ஆமா உனக்கு கேட்டுச்சா ஆமா எனக்கு கேட்கல உன் பேரு ஆறு இல்ல உன் பேரு யார் சொன்னாங்க ஓய் என்னோட பெயர் என்ன தெரியுமா என்னமா வாழ பருவ பிள்ளை சோலை குயிலை போல பச்சை விழி அழகி உச்சமில்லாத ரவி என் பெயர் தான் பேருந்தருவாள் பெருந்தருவாள் ஓ தங்களுடைய பெயர் பெருந்தருவாள் பெருந்தருவாள் பேரும் தருவாள் பெருந்தருவாள் வான்மதி பெருந்தருவாள் அப்படி வான்மதி பெருந்தருவாள் நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தார்களே உங்களுடைய தாயார் தந்தையார் யாரம்மா அப்படியா பொம்மாயா பொம்மாயினோ அது காலையில டிவில போட்டுருக்காங்க அம்மா நீ எல்லாம் யாருக்கு பிறந்த நான் எங்க அப்பங்க அம்மானுக்கு பிறந்திருந்தேன் நீங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தியா ஆமா நான் எப்படி பிறந்தவள் பொம்மாயா அவங்க தேவாதி தேவன் அல்ல அம்மா நான் எப்படி பிறந்தவள் எப்படி பிறந்தீர்கள் வர்க்கரிசி மகா முனிவராகப்பட்டவர் பல ஆண்டு கால புத்திர சந்தாலும் இல்லாத காரணத்தினால் சரி புத்திர கோஷ்டி யாகமானது செய்தார் அப்படி புத்திர கோஷ்டி யாகமானது செய்யும் பொழுது இந்த பேருந்தருவாள் பெருந்தருவாளும் அழகு சுபத்திரையாகப்பட்டவளும் அந்த அன்னையின் வழியாக பிறந்து வந்தோம். சரி சரிமா நாங்கள் தாயும் தந்தைக்கு பிறந்தவர் அல்ல. அப்பா அம்மாங்க நீங்க பிறக்கல பர்க்கரிசி ஏகத்தின் வழியாக பிறந்தீர்கள். பர்க்கரிசி ஏகத்தின் வழியாக பிறந்தவள். சரிமா அப்படி பிறந்து வளர்ந்து அம்மடி 16 வயது ஆன பிறகு எங்களுக்கு மாங்கல்யமானது. உண்மைதான். அட ஆமா என்ன எருமாட்டு தாலி யார் தாலி எருமாட்டு தாலி என் மன்னவர் கட்டின தாலி எனக்கு மாறுபட்டு தொங்குது. மன்னவர் கட்டின தாலி மாடு முட்டுதோ? ஆமா மாடு முட்டுது எருமை முட்டுது. நீதான சொல்ற மன்னவர் கட்டின தாலி எனக்கு மாறுபட்டு தொங்குதா? மாறுபட்டு தொங்குதா? இந்த புண்ணியர் கட்டின தாலி வடகாலி வரல தொங்குடுமே. எங்க வீட்டுல அப்படிதான். எதுக்கு மன்னவர் கட்டின தாலி மாறுபட்டு தொங்குச்சுன்னா புண்ணியர் கட்டின தாலி புடக்காலில இருந்து தொங்குது. அப்படியே எப்ப நான் தாலி எடுத்து கட்டணும் அன்னைக்கு புடக்காலிக்கு போனதான் அட்டால் மேல. ஐயோ நானே தொங்குது இல்ல நீ பழச்சு போடு. தொங்குது கீழ விழுந்தாதான் உனக்கு ஆபத்து. தொங்குனா சரி தொங்குது கழுத்துல தொங்குனாலும் ஆணில தொங்குனாலும் ஒண்ணுதான். அப்படியா இருந்தாலும்
உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சுன்னு சொன்னீங்களே, கணவர் பேர் என்னம்மா? என் மாளிட்ட மன்னவர் யாருன்னு தெரியுமா? யாரு? அம்மா, டெல்லி என்ற அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கிலம் சதிகரம் படைத்த என் மன்னர் யார் தெரியுமா? அவர்தான் துரியோதன மன்னன். உண்மைதான். துரியோதன பொண்டாட்டியா நீ? ஆமாடி. அம்மா முதல்ல சொல்ல மாட்டேன். ஏன்னா என் புருஷனை பார்த்து உன் புருஷனோட பேரு கேட்டதுன்னு எதுக்கு முதலே சொல்ல மாட்டேங்கிற? எங்க உங்க வீட்டுக்காரரு உடனே உனக்கு கூட்டு சொன்னாருமா? துரியோதன மன்னன் எங்க சாவ போறேன்னாரு. இளவெடுத்த முண்டை சொல்லிவிட்டு எதுக்கு சாவுவாரு அவரு? எனக்கு எப்படி முண்டை தெரியும்? தெரியாதா? போறோம் அவ்வளவுதான். சுவாமி, எப்படி எப்படி உங்களுடைய பாதாரவித கமலங்களை ஆதாரமாக வான்மதி பெரிந்துருவார். மல்லிகை முள்ளிகை கோங்கு மாதாரம் இருவாசகை மட்டுமே மணிக்கோள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் தேவியாகப்பட்டவள் பாதம் படைந்தேன் சுவாமி. இந்த கணவருடைய பாதத்தை நீ சேவித்தபடியா பரந்த உலகே நலமுடன் வாழ்வாய் என்றும் நிறைகடலாக இருப்பாயடி. அப்படி நிறைகடலால் நான் வாழ்ந்திருந்தாலும் மன்னவா, அந்த பிரச்சனை தேவிய 1000 தாதிமார்களை வெட்டி அழைத்ததொரு காரணம். யாது காரணம்?
அப்படியா? உண்மை இதற்காக வரவு தெரியுமா? கண்ணே பிறந்துருவா. அந்த பாண்டவரை கொல்ல வேண்டும். அடியே கண்ணே. உண்மை நான் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக என்ன காரணம் சுவாமி? இதோ இந்த பாண்டவர்கள் வனவாசம் அனுப்பி வைத்து செத்தாரா பிழைத்தாரா என்று செய்தி அறிவில்லை. பாண்டவரை கொல்ல வேண்டும், பாதி சாம்ராஜ்யம் ஆள வேண்டும், ஐவரை கொன்றை உலகத்தின் ஆணையே ஆள வேண்டும். அதனால் போகிறேன். பாண்டவரை கண்டால் அவங்களை கொன்று முடிக்க வேண்டும். பாண்டவரை கொல்ல வேண்டுமா? உண்மையாகத்தான். மறுபடியும் கொல்வதற்காக பாண்டவரை தேடி போறீங்களா? சுவாமி மன்னனுக்கு பாண்டவர் என்று சொன்னா என்ன நடந்துட்டு இருக்கு? சௌரியத்தை பிள்ளை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் ஏடி சொல்ற? இது என்ன ஊரா இல்ல ஊஞ்சக்காடா? ஐயோ! சால பூத்து போய்மா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அடிக்க மாட்டா. ஊட்டு பாடி. காட்ல வச்சடி. ரோட்ல வச்சடி. நிக்க வச்சடி. படுக்க வச்சடி. அட கேப்பாங்களா? போடாடி. போடாடி. அடிப்பட்டா.
அடிப்பட்டா 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 அடிப்புண்டியா தலவ புண்டியா எனக்கு தெரியும். வீட்டுக்கு அடிக்க வேண்டியது. ஓஹோ பிள்ளைக்கு படாத இடத்துல பட்டு பண்ட கண்ட வீணாய் போச்சுன்னா நாளைக்கு யார் பாத்துக்கோ? ஏ பொண்டவாய தூக்கி விட்டு பேசு. உண்டுமா முண்டா உனக்கு சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் நான் இருக்கிறப்பா சூப்பர்ண்ணா. என்ன சொல்றேன்? படாத இடத்துல பட்டு ஏதோ நாய் பத்தி யாருங்க பாத்துக்கிறது? ஆள்காரனா அவரு அவர்தாங்க என்னுடைய தோழி பெண். 6 மாசமா நான் தான் வச்சிருக்கிறேன். என்னங்க சும்மா இல்ல ஏங்க நம்ம வீட்டுல வந்தான் கண்ட கண்ட நாய் நாயா போக்கு நாய் நாய் எல்லாம் வந்து என்ன மேல பட்டுக்கிறேன் அவ்வளவுதான். தெருவுல போற நாயே நீங்க எல்லாம் ஒரு ஆளு. காலையில் வாங்க பீடி கேப்பீங்களா? அவங்க பேசிக்கிறவாங்க பீடி கேப்பீங்களா? வாங்க பேசிக்கிறேன். ரெடி சப்போர்ட்டா ரெடி சொல்றேன். ஏங்க ஏய் நீங்க பாண்டவர் என்று சொன்னால் உங்களுக்கு பகையாளி என்றீங்க. உண்மையா? ஐவர் என்று சொன்னால் உங்களுக்கு அறவே ஆகாது என்று சொல்லுவீங்களே. அந்த சண்டால திண்டு கொண்ட பீமனை உங்களுக்கு கண்டால் திண்டால் உங்களை அடித்து கொண்டு விடுவாங்க. படியா அதனால நீங்க போக வேண்டாம்னு சொல்றேன். எதற்காகங்க நீங்க போறீங்க? ஏய் அடி என்னடி பேதுறவோ எங்க கத்திங்க அடி என்ன படத்துல நிக்குமா? சொன்னாலும் சரி சரி நான் பாண்டவரை பார்க்க வேண்டும், பாண்டவரை கொல்ல வேண்டும். அப்படியா? உண்மையாக எத்தனை முறை எடுத்து கூறினாலும் சரி நான் போய்தான் ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். உங்க சண்டையை அப்புறமேட்டு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி தானே அந்த அம்மா கொஞ்சம் ஆண் சிறந்த வாங்கி கொடுத்து கேட்கறாங்க. கடையை வச்சுக்கிறாங்க ஒரு தெரியாம கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பொட்டிக்காரன் போக்கு வருது. பொட்டிகளுக்கு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நீங்க பீடி தான் கொடுக்கல. அதனால போய்தான் ஆக வேண்டும் சொல்றீங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க வேண்டாம். இதோ என் மீது பாசம் கொண்டு நீ அதாவது அழுகிறாய். உண்மைதான். கவலைப்பட வேண்டாம். பொல்லாத நேரம் நேர்ந்து அங்கேயே நீங்க செத்து மடிஞ்சிட்டா இந்த மனைவியாகப்பட்டவன் மங்கையாகப்பட்டவன் என்னங்க செய்ய முடியும்? அதனால தான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். அதாவது நீ நினைப்பது போல அதாவது நான் புறப்படுகிறேன். நாட்டு குடிமனைகளுக்கு குறை தீர்க்க வேண்டும். அதை குறை தீர்ப்பது கொற்றவை கடமை. மக்களுடைய குறை தீர்ப்பது இந்த மன்னருடைய கடமையாச்சு. அதனால நான் வேட்டையாடுவதற்கு வேட்டைக்கு போய் சிங்கம் புலி கரடி காட்டேனை வெள்ளச்சாதி மிருகஜாதிகள் இந்த காட்டு அந்த புலி எல்லாம் வேட்டையாடுவதாக செல்கிறேன். ஏன்னா மக்களுடைய குறை தீர்க்க வேண்டும். வேட்டையாடுவது போல் ஆடி கண்ணனை கண்டால் அவங்களை வனவாசம் ஓட்டணும். அப்படிதான் போறேன். இப்ப உடனே அவங்கள போய் கொள்ள சரியா? எனக்கு நல்லா பூரா வலிக்குது. அப்படின்னா ஐஎல்எக்ஸ் போடு. இருந்தாலும் என் மனைவி என்னத்தை அதாவது விடை கொடுத்து விட்டாள். விடை கொடுத்து விட்டாள். சரி சென்று வா என்று அதனால புறப்படுகிறேன். சரிங்க புறப்படுங்க. பார்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு தம்பி மாருங்க. உங்களுக்கு காசு வந்து குத்துற வாங்கிடுவோம். இருந்தாலும் நான் புறப்பட வேண்டும். எங்கே போகணும்? வனவாசம் சென்று அங்கே சிங்கம் புலி கரடி காட்டென சொல்லக்கூடிய வனத்துக்கு சென்று நான் வேட்டையாட வேண்டும். தமிழ்மாறன் 99 இருக்கின்றார். ஆமாங்க சீக்கிரமா அழைத்து வா. கூட்டு வரேன். தமிழ்மாறன் அண்ணா புறப்படுவோம். பாடம் பண்ணுகிறேன். சுற்றோதனை நான் வந்துள்ளேன். தமிழ்மாறன் அனைவரும் வைத்துக் கொண்டு யாரென்று வாருங்கள். எதிர்த்து வாங்கடா. வாங்கடா வாங்கடா எதிர்த்து வாங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா வணக்கம். தம்பி வாங்கடா. டேய் விகடா. டேய் முகண்டா. வாடா வாடா. அப்படி குண்டாதிரி புடிச்சா வாடா. வாடா மண்டோதிரி துன்முகா. துன்முகா. டேய் துன்முகனே. அண்ணா டேய் சலண்டா ஓடியா ஓடியா. சலண்டன் ஓடியாடா. சரி அவள விட்டுங்க. தம்பி மாறலாம். புறப்படுவோம். புறப்படலாம். அண்ணா புறப்படுங்க போகலாம். புறப்படலாமா? வேட்டையாட வேண்டும். நீ என்ன மிருகத்தை வேட்டையாடுவே? சுண்டலி. புறா புறானை வேட்டையாடுகிறாய். நீ என்ன மிருகத்தை வேட்டையாடுகிறாய்? சத்தமா பேசு. நீ
மொன்னதல் வச்சிருக்கிறேன் பள்ளி பாட்டிய கொல்லி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மிருகஜாதிகளை வேட்டையாட வேண்டும். அடித்துக் கொள்ளுங்களா? அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ஓடு கொள்ளு. கூத்து பாக்குறாங்கல்ல மண்ணு மேல போட்டு போலாம். தம்பி, நீங்க என்ன வேட்டையாடுனீங்க? எறும்பே கொண்டு விட்டாயா? நீ கர்ப்பமூச்சி கொண்டு விட்டாயா? நீ என்னடா கொன்ன? நீ என்ன கொன்ற? அண்ணா, வனத்திற்கு வந்தோம். வனவிலங்குகளை வேட்டையாடி விட்டோம். இதோ அந்தி பொழுது சாய்ந்து விட்டது. அதனால இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆணவனுக்கேத்த கருப்பு கூடாரம், வெஜிலுக்கேத்த வெள்ளை கூடாரம், நிழலுக்கேத்த நீல கூடாரம் அணிந்து ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் வேட்டைகளாட வேண்டும். உங்களுக்கு மிகவும் களைப்பா இருக்கிறது. உண்மைதான். துரியோதனன் சொன்ன பிரகாரம் வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம், தானலுக்கேற்ற கருப்பு கூடாரம், நிலக்கேற்ற நீல கூடாரம் அமைத்து அதுவிலேயே இருப்போம். மீண்டும் தூங்கி எறிந்து பிறகு வேட்டையாட போவோம். சபாஸ். அண்ணா, நீ எறும்பை கொண்டு விட்டாயா? நீ பள்ளி கொண்டு விட்டாய். நீ கர்ப்பாம்பூச்சி கொண்டு விட்டாய். அட நீ டேய் நீ என்னடா? குரான். சபாஸ். அண்ணா, இப்போது இந்த வனத்திலே நம்மளை ஓய்வெடுக்க வேண்டும். எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியா? அமருங்கள்.